என்னப்பனல்லவ என் தாயுமல்லவ, என்னப்பனல்லவ என் தாயுமல்லவ, பொன்னப்பனல்லவ பொன்னம்பலத்தவ. தென்கைலாயம் என சிவபக்தர்களால் அழைக்கப்படும் கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் சுயம்புவாக அருள்பாலிக்கும் லிங்கத்தை தரிசனம் செய்ய தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் சிவபக்தர்கள் வருவது வழக்கம். பக்தர்கள் 7 மலையேறி சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. தற்போது வெள்ளியங்கிரி மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் மலையேற அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் அடிவாரத்திலிருந்து சுமார் 5.4 கிலோமீட்டர் தூரமும் 6000 அடி உயரமும் கொண்டது. ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் நாள் முதல் மே மாதம் வரை மலையேற்றத்திற்கு வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்படும். மொத்தம் 7 மலைகளை கொண்டுள்ள வெள்ளியங்கிரி மலையின் 7வது மலையில் சுயம்புவாக சிவபெருமான் ஆட்கொண்டுள்ளார். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான பாதையை கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பலருக்கு கடினமான ஒன்றாகவே இருக்கும் வெள்ளியங்கிரி மலை ஏற்றம். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி, சிவராத்திரி போன்ற சிவனுக்கு உகந்த நாட்களில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்களையும் மலையேற்ற பிரியர்களையும் கவர்ந்துள்ளது கோவை வெள்ளியங்கிரி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையான வெள்ளியங்கிரி மலையில் பல்வேறு விதமான மூலிகை மரங்களும் அரிய வகை தாவரங்களும் உள்ளன. எழில் கொஞ்சும் இந்த வெள்ளியங்கிரி மலையில் பல்வேறு வகையான பறவை இனங்களும் பூச்சி இனங்களும் உள்ளன. இவை தவிர யானை, சிறுத்தை, சென்னாய் போன்ற வனவிலங்குகளும் அதிக அளவில் உள்ளன. வனவிலங்குகளின் நடமாட்டம், சூழலியல் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 3 மாதங்கள் பக்தர்கள் மலையேற்றம் செய்து சிவபெருமானை தரிசிப்பார்கள். மொத்தம் 7 மலைகளை கொண்ட வெள்ளியங்கிரி மலை ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான சூழலை கொண்டது. முற்றிலும் படிகளை கொண்டு தொடங்கும் முதல் மலையும் ஒரு படி கூட இல்லாமல் முற்றிலும் செங்குத்தான 7வது மலை என வெள்ளியங்கிரி மலை பல சவால்களை கொண்டது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான மலைப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தாலும் 7வது மலையிலிருந்து நம் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் கோவையின் முக்கிய நீராதாரமான சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளையும் சுத்திகரிப்பு நிலையத்தையும் காண முடியும். சுயம்புலிங்கமாக அவதரித்துள்ள சிவனை 7வது மலையில் காண்பதோடு மட்டுமல்லாமல் 7வது மலையிலிருந்து சூரிய உதயத்தை காண ஒரு தனி பட்டாளமே வெள்ளியங்கிரிக்கு படையெடுக்கும். தவழும் மேக கூட்டங்களுக்கு நடுவே இளஞ்சிவப்பு நிறத்தில் அக்னி பிளம்பாய் உதயமாகும் சூரிய பகவானை ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் பக்தர்கள் கண்டு ரசிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளியங்கிரி மலையின் ஆச்சரியத்தையும் சவால்கள் நிறைந்த புதிய அனுபவங்களையும் பெறுவதற்காக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. சிவபெருமானை தரிசனம் செய்ய விரதம் இருந்து 7 மலை ஏறி தரிசிப்பது மிகவும் புனிதமான விஷயமாக சிவபக்தர்கள் கருதுகின்றனர்.